ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் ஆகிய சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த ரெப்போ ரேட்டை குறைக்காமலே இருந்தவங்க இன்னைக்கு 6.50 இருந்து 6.25 அதாவது 0.25% குறைச்சிருக்காங்க. அப்படி குறைச்சதுனால உங்களுக்கும் எனக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன நன்மை நடக்க போகுது, எதனால குறைச்சாங்க, ஃபர்ஸ்ட் இந்த ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் ஆஃப் பிசினஸ் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்க நிதிஷ் பேசுறேன். இந்த ரெப்போ ரேட்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது ரீபர்ச்சேஸ் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சிறுத்தை படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா எம்எல்ஏட்ட போவீங்க, எம்எல்ஏக்கே பிரச்சனைனா நான் யார்கிட்ட போகிறதுன்னு கேட்பாங்கல்ல. அதே மாதிரி தாங்க, நமக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம யார்கிட்ட போவோம்? பேங்க்கு கிட்ட போவோம். அதே பேங்க்குக்கே ஒரு பிரச்சனை, கடன் தேவை அப்படின்னா யார்கிட்ட போவாங்க? இந்த ஆர்பிஐ கிட்ட தான் போவாங்க. அப்படி ஆர்பிஐ சும்மா ஒன்றும் காசு தரமாட்டாங்க இல்லையா? அப்படி அவங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் தான் இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. அந்த ரெப்போ ரேட் தான் இன்னைக்கு 0.25% குறைஞ்சிருக்குது. இன்னைக்கு அது குறைஞ்சதுனால எனக்கு என்ன, பேங்க்காரனுக்கான லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல தான் நமக்கு ஒரு பிளஸ் இருக்கு. பேங்க்குக்காரங்க ஆர்பிஐ கிட்ட லோன் வாங்குறப்ப அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கு. அப்ப பேங்க்குக்காரங்க ஆர்பிஐ கிட்ட லோன் வாங்கி யார் கொடுக்குறான்? நமக்கு தான் கொடுக்குறான். அப்ப அவன் கிட்ட இருந்து இவனுக்கு கம்மியாகும், இவன் கிட்ட இருந்து நமக்கு கம்மியாகும். உங்களோட லோன் நீங்க ஆல்ரெடி எடுத்திருக்கக்கூடிய அனைத்து லோன்களுக்குமே வட்டி குறைக்கப்படும். அதே மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த பிசினஸ்க்கு உண்டான ஃபண்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்க. ஏன்னா வட்டி விகிதம்லாம் அதிகமா இருக்கும். ஆனா இதுதான் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான லோனை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு கரெக்டான டைம். ஏன் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மியாகிறப்போ இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களை விட இப்போ நீங்க ரொம்பவே கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்களால லோன் எடுத்துக்க முடியும். இந்த ஒரு ரெப்போ கட்னால பிசினஸ் பண்ற உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 மாசத்துல ஒரு நல்ல பேங்கா பார்த்து ஒரு லோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியான வட்டியில பிசினஸ் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே குறிப்பா எம்எஸ்எம்இக்கு கீழே நீங்க வரீங்க அப்படின்னா, புதுசா வந்திருக்க பட்ஜெட்டின் அறிவிப்பின்படி எம்எஸ்எம்இ கேட்டகரிக்கு கீழே வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே 10 கோடி ரூபாய் வரைக்கும் லோனுக்கான கிரெடிட் கேரண்டி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு பிசினஸுக்கு உண்டான லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு உண்டான சரியான நேரம். ஸோ இந்த டயத்தை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பிசினஸை நீங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஒரு பிரான்ச்சைசி மாதிரி இன்னும் நான் பெருசு படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கூட இந்த டயத்துல ஈஸியாகவும் கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்லயும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ பிசினஸ் பீப்புள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆர்பிஐல இருந்து ரெப்போ ரேட்டை கம்மி பண்ண உடனே பேங்க்காரங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு லோன் இருக்கும் இல்லையா, அந்த லோனோட இஎம்ஐ ரேட்டை குறைச்சிருவாங்க. ஆனா டென்யூரை குறைக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இஎம்ஐ ரேட்டை குறைக்கிறதுக்கு பதிலாக டென்யூரை குறைக்கணும். ஏன், என்ன லாபம்னா, உங்களோட லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மாசம் ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் நீங்க கட்டுறீங்க. அந்த 15,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாவை மாத்தினாங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது எங்கன்னா லோனோட இன்ட்ரெஸ்ட்ல. அதே 15,000 ரூபாயை 10 வருஷத்துக்கு பதிலாக 8 வருஷமா கட்டினீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் அந்த 10-15 லட்ச ரூபாய் உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து குறையும். இதை பேங்க்காரங்க பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும், என்னோட இஎம்ஐ ரேட்டை நீங்க கம்மி பண்ண வேண்டாம், நான் அதே இஎம்ஐ கட்டுறேன், என்னோட டென்யூரை மட்டும் நீங்க குறைச்சு கொடுங்கன்னு நீங்க கேட்கணும். உங்களோட பேங்க் இன்ட்ரெஸ்ட் குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ரெப்போ ரேட் கட் அப்படின்றது நடைமுறைக்கு வர்றதுக்கு ஒரு 2 to 3 months ஆகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ரெப்போ ரேட் கட் ஆனதுனால கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த கவர்மெண்ட் சப்சிடிஸ் ஆகட்டும், லோன்கள் ஆகட்டும், அதெல்லாம் நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்றாங்க. அந்த மாற்றங்கள் எல்லாமே கவர்மெண்ட் உடனுக்குடன் அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த அப்டேட்டை நாங்களும் உங்களுக்கு உடனுக்குடனே கொடுத்துட்டு இருப்போம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிதிஷ். நன்றி, வணக்கம்.